கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா இந்த கால வேளையில நல்ல உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா வலது கரத்தை உயர்த்தி நல்லா அல்லேலூயா சொல்லுவோம். இடது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. நல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி ராஜாதி ராஜனை நம்ம மகிமைப்படுத்துவோம். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் நமக்கு எப்பொழுதுமே நல்லவராகிறார். எந்த நொடியிலும் சரி, எந்த மணியாக இருந்தாலும் சரி, எந்த காலங்கத்திலும் இருந்தாலும் சரி. ஒருவேளை இயற்கை சீற்றல் கூட மாறி போகலாம், வானமும் மாறி போகலாம், பூமியும் மாறி போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்றுமே மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த நாட்களில் முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இலக்கை அடைய சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தாலும் பல போராட்டங்கள் மத்தியில் கடந்து போகிற வாழ்க்கையாக தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம எடுத்த உடனே ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு போராட்டமும் வராது, பிரச்சனையும் வராது. ரட்சிக்கப்பட்டதாலே நீங்கள் என்ன பண்ண சந்தோஷம் தான் உங்கள் வாழ்க்கை. உபத்திரமே வராதுன்னு சொல்லலை. உபத்திரங்கள் வரும், போராட்டங்கள் வரும். எது வந்தாலும் ஆண்டவர் நம்மை நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கென்ன நிர்ணயித்த அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். நமக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சார். நம்ம தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னமே நம்ம எப்படியாக இருக்க வேண்டும், நம்ம குறித்த நோக்கம், நம்ம எப்படியாக தெய்வ ஊழியத்தை செய்யணும், நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. நாம் அந்த இலக்கை நோக்கி சரியா போய்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க போகிறோம். எதிர்மறையான சிந்தனைகள் நமக்குள் இருக்கும் என்றால் நம்ம அந்த இலக்கை அடைய முடியாது. நேர்மறையான சிந்தனைகள் நமக்குள் இருக்கும் என்றால் நிச்சயமாக அந்த இலக்கை அடைய முடியும். அல்லேலூயா. எதிர்மறை சிந்தனைகள் ஒரு 4 குறிப்புகளையும், நேர்மறையான சிந்தனைகள் 4 குறிப்புகளையும் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஜனங்களை ஆண்டவர் விடுவித்து அவர்களை அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார் என்பதை நாம் பார்த்தோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா, அவர்கள் கானான் தேசத்துல போய் பிரவேசிக்கணும். அதுதான். அப்ப எல்லாமே போய் பிரவேசித்துட்டாங்கன்னா இல்லை. அப்போ யார் அவங்க பிரவேசித்து பாருங்கன்னா, நேர்மறையான சிந்தனை உள்ளவர்கள் தான் கானான் தேசத்தில் பிரவேசித்திருக்க முடியும். எதிர்மறையான சிந்தனை உள்ளவர்கள் ஒருவர் என்ன பண்ண இருக்க முடியாது, நிச்சயமாகவே பிரவேசிக்க பாதிலே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த இலக்கை அடையாமல் பாதிலே நின்று போயிட்டு இருப்பார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் வேலையை விட்டு வந்திருக்கேன், என் தொழிலை விட்டு வந்திருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிற ஆண்டவருக்காக, ஆனா நான் நினைச்ச மாதிரி எதுவும் செய்ய முடியலையே. எனக்கு நமக்குள்ள ஒரு கேள்வி அப்படி கொண்டு இருக்கலாம். ஆனா எது வந்தாலும் உங்களை ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அக்கறையில கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வீடாகி அந்த கானான் தேசத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருந்தது. அதனாலதான் அந்த அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேசத்திலே ஆண்டவர் பல அற்புத அடையாளங்கள் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக செய்து என்ன பண்ண அவங்களை விடுவித்தார். அல்லேலூயா. விடுவித்த உடனே போய் கானான் தேசத்துல போய் சேர்ந்துட்டாங்கன்னா இல்ல. பல போராட்டங்கள் வந்தது, பல பிரச்சனைகள் வந்தது, பல தடைகள் வந்தது, எதிரிகள் வந்தார்கள். தேவன் நிர்ணயித்த அந்த இலக்கை அடைவதற்கு அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப அவர்கள் எப்படி போய் சேர்ந்தார்கள்?
அப்ப நம்முடைய அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில, நம்ம பிரயாணப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையில நம்ம பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் அந்த வாழ்க்கையை நம்ம வெற்றியா முடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நேர்மறையான சிந்தனை உள்ளவர்களாம் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை நாம் எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நடத்தி வந்த விதத்தில், அவங்க நடத்தின விதத்தில் அவர்கள் எப்படியாக அவர்கள் தோல்வியற்றார்கள், அந்த இலக்கை அடையாமல் போனார்கள், அவர்களுக்கு இந்த காரியம் என்ன என்பதை பார்க்கப்படும். எது நமக்குள் இருக்க வேண்டும்? ஒரு இலக்கை ஆண்டவர் நிர்ணயித்த அந்த இலக்கை அடையணும்னா எது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது, எது நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பைக் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு நல்ல பைக், டூ வீலர் இருக்குங்க. அந்த டூ வீலர் 250 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ஒரு டூ வீலர். அப்போ நம்ம இந்திய தேசத்தில் வந்தால் அந்த 250 போகிற அதற்கான அந்த ரோடு வந்து இங்கே நம்ம இந்திய தேசத்தில் இருக்குது. ஆனால் வந்து இந்த ஏரியாவில் இருக்காது. வாங்கிட்டு அந்த வண்டி போகணும். ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போகிற இடத்துல உடனே பள்ளம் வந்துடுச்சு. அப்போது அதை தாண்டி கொஞ்சம் போகும்போது உடனே என்ன பண்ணுது, ஒரு மாடோ ஆடோ குறுக்க வந்துடுச்சு. ஆனால் அது கெப்பாசிட்டி என்னங்க, 250 கிலோமீட்டர் வேகம் போக வேண்டிய ஒரு பைக். ஆனால் முடியல. 30 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டரு. ஆனால் அப்படியே போக 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 பார்த்தோன்னா ரொம்ப தடைகள், குறுக்க மனுஷன் வரான், ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கு, அந்த போக முடியல. ஆனால் இது வந்து 250 கிலோமீட்டர் வேகத்தில் போக வேண்டிய அந்த வண்டியினால போக முடியல. தேனா தடைகள் அங்கங்க. அப்போ அது நல்ல ரோடா இருக்கணும், நல்ல ஒரு ஹைவே. அந்த இடத்துல போனால் தான் அதுக்கான ஒரு அந்த வண்டிக்கான அந்த தகுதி வந்து இருக்கும். ஆனால் இது போக முடியாத சூழ்நிலை. காரணம் என்ன தெரியுமா? அது தடைகள். ஆனால் அப்படியே கொஞ்சம் 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 போக 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 சரியாக அந்த ஹைவே போன உடனே அந்த வண்டிக்கான அந்த ரோடு, தகுதியான ரோடு வந்து ஹைவே வந்த உடனே தான் கிடச்சிச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் சில தடைகளை கடந்து தான் போக வேண்டிய சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம நடக்கலை. நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் செய்ய முடியல. நம்ம ஒன்று நினைச்சிருப்போம், ஆனால் அது என்ன பண்ண நம்ம வாழ்க்கையில் நடக்காம போகிறது. ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு போராட்டங்கள் வருது, எதையுமே செய்ய முடியல. நல்லா ரட்சிக்கப்பட்ட நம்மளாம் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவோம், நல்ல ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படின்னு நம்ம அநேகர் இருக்கோம். ஆனால் அநேக காரியத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்கள் போல இருக்கலாம். அநேக காரியத்தில் தடைகள் தடை வந்து அநேக விதத்தில் நம்ம முறுமுறுக்கிற வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஆசீர்வதிக்க தகுதி உள்ளவர்களாக இருந்தும் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாத ஒருவருக்கு உங்களுக்குள்ள தடை இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்கள்ல நீங்கள் ஆசீர்வாத தகுதி பெற்றவர்களாக இருக்கிறபடினாலே நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஒரு நாள் நிச்சயமா கொடுத்தே முடிப்பார். அல்லேலூயா. அந்த இலக்கை அடைவதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். நீங்கள் அடிமைப்பட்டு போக வேண்டியது ஆண்டவர் விருப்பம் இல்லை. நான் எதற்காக உங்களை இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து நான் பிரித்தெடுத்தனோ அதை நிறைவேற்றுவதற்காகவே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்திலிருந்து அவர் என்ன பண்ண வாக்குத்தத்தம் பண்ணீங்க, அந்த இடத்துல போயிடுங்க, அங்க இருக்கு பாருன்னு சொல்லிட்டு தூரத்திலிருந்து கையை காட்டி விட்டு ஆண்டவர் போயிட மாட்டாரு. அங்க இருக்கு எகிப்திலிருந்து வந்துட்டீங்களா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்க, இப்படி போயிட்டு ரைட்ல கட் பண்ணி லெப்ட்ல திரும்பி அப்படி போனீங்கன்னா என்ன பண்ணிடும், கானான் தேசம் வந்துடும், போயிடுங்கன்னு சொன்னாரான்னா இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை நிறைவேற்ற வேண்டும், அந்த தேசத்தை கொடுக்கணும் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் என்ன பண்ணவர், இஸ்ரவேலர் அந்த ஜனங்களோடு கூடவே வந்தார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். நம்ம கொடுத்த ஒரு தரிசனம் கொடுத்திருப்பாரு, எப்ப நிறைவேற்றும் என்பதற்காக என்ன பண்ணுவார் ஆண்டவர், அப்படியே விட்டுருவாரானா இல்லைங்க.
ஆண்டவர் நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் நம்மோடு கூட எப்போதும் இருப்பார். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நம்ம எடுத்துக்கலாம் யாத்திராகமம் அதனோட 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து அவங்க புறப்பட்ட நாளிலிருந்து நடக்கிற சம்பவங்கள், அவங்க கானான் தேசத்துக்கு போக வேண்டும், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல போக வேண்டும், அவங்களுடைய பிரயாணத்துல நடக்கிற காரியங்கள் என்ன, எப்படியாக அந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் அதன் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். 11, 12 வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்யறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். இதுல இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவங்க வாக்குத்தத்தம் பண்ணி அந்த தேசத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருந்த அந்த எகிப்தியத்தில் அடிமைப்பட்ட அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவித்தார், அற்புத அடையாளங்களை செய்தார். கொண்டு வந்த உடனே அவங்க புறப்பட்டு வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல செங்கடல் தடையாக இருக்கிறது. இப்ப வந்த உடனே இவங்களுக்கு அந்த அற்புத அடையாளங்களை பார்த்தாங்க எகிப்துல. ஆனாலும் என்ன பண்ணல, இந்த செங்கடலை பார்த்த உடனேயும் இவங்களுக்கு என்ன படல, இனி எப்படி நாம் போய் அந்த கரையை சேர முடியும்? அவங்களுக்குள்ள வந்தது முதல்ல என்ன? சந்தேகம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு என்ன பண்ணக்கூடாது? சந்தேகம் என்பது வரக்கூடாது. ஆண்டவர் மேல எந்த விதத்துல சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அதை நிறைவேற்றி முடிப்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்பவுமே என்ன பண்ணணும்? இருந்து கொண்டே இருக்கணும். இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், எப்படி இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்கணும்? செங்கடல் எப்படி செங்கடல் வழி உண்டாகுமா கடல்ல? முடியாது. ஏன்னா இவங்க பார்க்குறாங்க, எகிப்திலிருந்து நம்ம புறப்பட வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ண, அந்த கானான் தேசத்தை போகக்கூடாதபடி என்ன இருக்கு? செங்கடல் தடையா இருக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்க? பயந்து போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, பின்னாடி அவங்கள தொடர்ந்து யார் வாங்க, பார்வோன் சேனை அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு, சந்தேகம் வந்துடுச்சு. எதுக்கு எங்களை அங்கிருந்து கொண்டு வந்தீங்க? அங்கேயே நாங்க செத்து போயிருப்போமே, அங்கேயே பிரேத குழில இருக்கேன், எங்க வனாந்தரத்துல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கு பிரேத குழி இங்கேயே எங்களுக்கு உண்டு பண்றீங்களா? அங்கேயே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க மோசவை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணா, அந்த இலக்கை அடையக்கூடாதபடி தடுத்து போடுகிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிர்ணயித்த அந்த இலக்கை அடையக்கூடாதபடி அது என்ன பண்றது? அந்த சந்தேகம் தான் நம்மை அந்த இலக்கை அடையக்கூட தடை செய்கிற ஒரு ஆயுதம். நம்முடைய வாழ்க்கையில சந்தேகம் இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசத்தோடு நம்ம எதையும் செய்யணும். அதனால ஆண்டவரை நம்ம பற்றி கொண்டு இருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார்னா அதை செய்வார். இப்ப எகிப்து தேசத்துல அவ்வளவு வாதைகளை அனுப்புனா, அவ்வளவு பெரிய தேசமே கலங்கி போனது, கலங்கப்பட்டு போயிடுச்சு. ஒரு ஊழியக்காரர்கள் கொண்டு அந்த ராஜாவே கலங்கி போயிருக்கிறார். அப்ப அந்த ராஜா கலங்கி போயிருக்கிற அப்படிப்பட்ட தேவன் பலத்த கிரிகள் அந்த ஊழியக்காரை கொண்டு செய்தார், மோசேவை கொண்டு. அப்ப செய்த ஆண்டவர்
அதெல்லாம் மறந்துட்டாங்க. சங்கீதம் 106 அதனுடைய 7வது வசனம் வாசிங்க. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். அப்ப என்ன பண்ணாங்க? எகிப்தில் நடந்த அந்த அற்புத அடையாளங்கள் அவங்க என்ன பண்ண நினையாமல் போயிட்டாங்க. ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேசத்தையே கலங்கடைத்து பிரித்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த ஆண்டவர் சொல்லிட்டார்னா அந்த வழியை உண்டு பண்ணாமல் இருப்பாரா? அவ்வளோ பெரிய தேவன் இதை சொன்னார் என்றால் செய்வார் என்ற விசுவாசமே அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க மாறாக சூழ்நிலை பார்த்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை தொடங்கி இருப்போம். தொடங்கி இருந்த உடனே நமக்கு என்ன பண்ணோம்? எப்படிடா நம்ம இந்த காரியத்தினை செய்ய போறோம்? நம்ம ஒரு வியாதிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக தான் வந்திருப்போம். நம்ம நோயிலிருந்து ஒரு நல்ல விடுதலை ஆண்டவர் கொடுத்திருப்பார். பாவத்தில் விடுதலை கொடுத்திருப்பார். குடியில் நமக்கு விடுதலை கொடுத்திருப்பார். கடன் பிரச்சனை நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருப்பார். எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஏதோ விதத்தில் ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருப்போம் நம்ம. ஆனா அதில் நடந்த அந்த அற்புதங்களை நம்ம என்ன பண்ண நமக்கு செய்த அற்புதங்களை நம்ம என்ன பண்றோம்? நமக்கு இன்னொரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? சந்தேகப்படுறோம். எப்படிடா நான் இதை கடந்து போக முடியும்? இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு எப்படி ஒரு விடுதலை கிடைக்க முடியும்? இனி அவ்வளவுதான்டா நம்ம அப்படின்ற மாதிரி நமக்குள்ள என்ன பண்ண சூழ்நிலை பார்க்கும்போது தேவனையே நம்ம என்ன பண்றோம்? சந்தேகப்பட மாதிரி எப்படிடா நம்ம போய் இது செய்யுது? இப்படிதான் அந்த பிரச்சனை நமக்கு ஒரு முன்னேற்றம் அடையும்? எப்படிதான் அந்த காரியத்தை நம்ம செய்ய போறோம்? இப்படியே இருந்தா எப்படி அப்படின்ற மாதிரி நமக்குள்ள என்ன பண்ணோம்? ஒரு சந்தேகம் இருந்தோம். அதனால சந்தேகம் நம்ம படக்கூடாது. இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், இனி அவ்வளவுதான், முடிந்தது. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள், இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கேட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் அற்புத அடையாளங்களை பார்த்த சீஷர்கள் அவரை பிடித்த போது அவரை சிலுவில் அறைந்து கொன்று போட்டு விடுவார்கள், நாமும் கொன்று விடுவோம் என்று சொல்லி உயிருக்கு பயந்து என்ன பண்ண சீஷர்கள் எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். பயம். அப்போ மரித்த பிறகு 3ஆம் நாளில் மரியாள் வராங்க. மரியாள் வந்து என்ன பண்றாங்க? போய் கல்லறை பார்க்கும்போது அவருடைய உடல் வைத்த இடத்துல கதவு அந்த கல்லறை திறந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த உடல் காணோம். உடனே இவங்க அவர் உடலை யாருன்னு எடுத்து போயிட்டாங்களோ? தூதர்களை கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியுமா? அவர் உடல் வைத்த இடம் தெரியுமா? எனக்கு சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறார், ஸ்திரீயே என்று சொல்றாரு, பேசுறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட அவங்க என்ன பண்ண முடியல? இயேசுதான் அறிய முடியல. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம். அவர் மரித்து போய்விட்டார், அவர் எப்படி உயிர் தர முடியும்? மரித்து போயிட்டாரு. அவர் ஒரு தோட்டக்காரர் போல நினைச்சு தோட்டக்காரர்னு சொல்லி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் உடலை பார்த்தீர்களா? சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன். அப்ப அவர் மரித்து விட்டார். இனி அவர் தான் தம்ப முடிந்து போனது. சூழ்நிலையை பார்த்து அவங்க என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல இயேசு பேசுவார், நம்ம இடத்துல வார்த்தையின் மூலம் பேசுவார், ஊழியக்காரர் மூலமாக பேசுவார், அநேக விதத்தில் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் பேசுவார், தரிசனங்களை கொடுப்பார். ஆனாலும் என்ன பண்ணுற? நம்ம ஆண்டவர் பேசுகிறார் என்பதை அறிமுறை. ஏன்னா நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன பண்றோம்? சந்தேகப்படுறோம். அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை, அவ்வளவுதான் முடிந்து போனது. இனி அவ்வளவுதான் நம்ம பிரயாசம். இனி நம்ம என்ன பண்ண முன்னேற்றக்கான வழியே இல்லை. தோமா அது போலதான் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் எல்லாம் சொல்றாங்க, நான் இயேசுவை கண்டேன், உயிர் தெழுந்தேன், அந்த வல்லமையை பார்த்து இயேசு எனக்கு தரிசனமான சொன்னவர். அவர் நம்பல. அப்படி எப்படி மரித்தவர் உயிர் தர முடியும்? நான் நம்ப முடியாது. அவர் ஆணிகள் கடவப்பட்ட அந்த இடத்தை, அந்த காயப்பட்ட இடத்தை நான் கையை வச்சு பார்ப்பேன், விழாவை நான் கையை வச்சு பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சந்தேகப்பட்டார். கூடவே இருந்த அந்த தோமா, இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கேட்டவர், அற்புத அடையாளங்களை பார்த்தவர், அந்த தோமா சந்தேகப்பட்டார்.
அதுதான் ஆண்டவர் சொல்லும்போது தோமாவையில எல்லாத்தையும் காட்டினாரு. அவர் எதிர்பார்த்த காரியத்தை காட்டின உடனே கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை, உலகத்தின் வாழ்க்கையில் பிடிப்பட்டு இருக்கிற நம்மை ஆண்டவரை விடுவித்திருக்கிறார் என்றார். இருளில் வாழ்ந்து கொண்ட நம்மை வெளிச்சத்தின் பாதைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றார். அப்ப நம்ம மேல ஒரு திட்டம் இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. ஒரு திட்டம் இருக்கும். இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஏன் நம்ம இந்த சிறு கூட்டம் இந்த ஏரியாவில் நம்ம இருக்கிறோம்? அவர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னுமே உங்களுக்கு குறித்த ஒரு உன்னதமான திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் உங்களை கொண்டு ஒருவேளை உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படலாம், உங்களை கொண்டு சொந்த பந்தங்களை ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கலாம், இல்ல உங்களை கொண்டு இந்த ஏரியாவை ரட்சிக்கப்பட ஒரு நோக்கம் வச்சிருக்கலாம், இல்ல உங்களை கொண்டு அநேகர் இந்த தேசமே விசுவாசிக்கும்படியான ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு. அதனால தான் ஆண்டவர் அந்த உலகத்தின் பிடியில் இருந்த நம்மை என்ன பண்ண அடர்ந்து விடுவித்து நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஐயோ நான் வேலையை விட்டுட்டேன், நான் தொழிலை விட்டுட்டேன், நான் எல்லாரையும் விட்டனே, எல்லாத்தையும் நான் இந்த இயேசுவை நம்பி வந்திருக்கேன், ஆனா என் வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது, நான் சபைக்கு போகிறேன், எல்லாமே செய்யறேன், ஆனா பார்த்தனா ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, என் வாழ்க்கை எப்படியாக இருக்குமோ, என் எதிர்காலம் எப்படியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு சந்தேகம் வர. எப்படா நம்ம ஜெயிக்க போறோம்? இந்த பிரச்சனையில தான் நம்ம எப்படா இந்த பிரச்சனை கடந்து போக போகிறோம்? இனி அவ்வளவுதான், நம்மளால முடியாது, எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது. சூழ்நிலை பார்த்த உடனேயும் நம்மை அவ்வளவாய் ரட்சித்த ஆண்டவரே நம்ம என்ன பண்ணுறோம்? சந்தேகப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. சீஷர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? படகுல போய்கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நாம் வாருங்கள், நம்ம எல்லாம் அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்கும். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அக்கறைக்கு போறாங்க. பிரயாணமா போய்கொண்டு இருக்கிறாங்க. பிரயாணமா போய்கொண்டு இருக்கும் போதுதான் காற்று அடிக்க ஆரம்பிக்கிறது, கடல் அலைகள் எழும்ப ஆரம்பிக்கிறது. எங்க படகுல யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணிட்டு அக்கறைக்கு போங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இவர் இந்த கரையில நிக்கல, அவங்க கூடவே தான் போய்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப போன உடனே அவங்க என்ன பண்ற? காற்றையும் கடல் அலைகளும் பார்த்த உடனே அவங்க பயந்துட்டாங்க. இனி அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை, சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இனி அவ்வளவுதான், மடிந்து போவோம் என்று சொன்ன ஆண்டவர் கிட்ட எழுப்புறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டு இருக்க? ஏன் பயப்படுறீங்க? நான் உங்க கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட வருவார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருப்பார். அல்லேலூயா. மனிதர் நமக்கு விரோதமாக கோடான கோடி பேர் வந்தாலும் சரி, கர்த்தர் நம் பட்சத்திலே இருப்பார். அல்லேலூயா. நமக்காக அவர் யுத்தம் செய்வராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எந்த விதத்தில் நம்ம சந்தேகப்படவே கூடாது. ஆண்டவர் என்னை பிரித்தெடுக்கிறார். இவ்வளோ பேர் மத்தியில், ஒரு கோடான கோடி மக்கள் மத்தியில் என்னை மட்டும் அவருக்கு வேணும்னு பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. அப்ப என்னை நடத்துவார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் அறியாம நம்ம என்ன பண்ண முடி கூட என்ன பண்ண கீழே விழாதான். நம்மளை பிரித்த ஆண்டவர் நோக்கம் பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா வலது கருத்து கொடுத்து சொல்லுமா, ஆண்டவரே என்னை குறித்த உங்களுடைய திட்டம் பெரிதா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. எந்த விதத்தில் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் தேவன் நமக்கு நிர்ணயித்த அந்த இலக்கை அடையக்கூடாதபடி நம்ம தடுத்து போடுகிறதா இருக்கிறது. எல்லா விதத்திலும் ஆண்டவரை நம் விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவர் உண்டென்றும் தம்மை தேடுவர்கள் பலன் கொடுக்கிற தேவன் என்பதையும் நம் விசுவாசிக்க வேண்டும். என்னை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. அழைத்தவர் ஏதோ மனுஷன் அல்ல, ஏதோ நம்ம கட்சியில போய் சேர்ந்த மாதிரி ஏதோ கிறிஸ்துவுக்கு வந்துடல. நம்ம அழைத்தவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். நம்மை அழைத்தவர், நம்ம ரட்சித்த தேவன் வல்லமையுள்ள தேவன், நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அவர் என்ன சந்தேகம் வருது.
அவ்வளவுதான், முடிந்தது. முன்னாடி செங்கடல், பின்னாடி எகிப்தின் சேனை. இனி தப்பிக்கவே முடியாது, நம்ம யாரும் காப்பாற்ற முடியாது, முடிந்தது நம்முடைய வேலை அப்படி நம்ம நினைச்சிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்க சந்தேகப்பட்டவர்களுக்கு எல்லோரும் ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அடுத்த வசனம் 12வது வசனம், அதுலேயே 14ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. யாத்திராகமம் 14:12. அடுத்தது, நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலாம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார். இதுல என்ன காரியம்னா, பின்மாற்றமான ஜீவியம். ரெண்டாவது, முதல்ல என்னதுங்க, சந்தேகம். ரெண்டாவது, பழைய வாழ்க்கை குறித்தே யோசிக்கிறது. ஐயோ, நான் இந்துக்களா இருக்கும் போது நல்லா இருந்தேன், நான் அங்க இருக்கும் போது நல்லா இருந்தேன், நான் எங்களுடைய சொந்த பந்தங்கள் பேச்சை கேட்டதும் நல்லா இருந்திருக்கலாம். பழைய வாழ்க்கை குறித்த, பல பாவத்தை குறித்தே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பழைய யோசனைகளை வந்துகிட்டு இருக்கும், பழைய சிந்தனைகளே இருக்கு அவங்களுக்குள்ள. அங்க இருக்கிற சந்தோஷம் இதுல இல்ல. இங்க உள்ள ஜெபம் பண்ண சொல்றாங்க, இங்க புள்ள வேதவாதிக்கு சொல்றாங்க, எப்போ பார்த்தாலும் ஜெப கூட்டத்தில் போய் உட்காருன்னு சொல்றாங்க, உபவாசிக்க சொல்றாங்க. இதோ ஒரு சந்தோஷம். சினிமா பார்க்கலாம், பீச்சுக்கு போகலாம், அநேக காரியங்கள், நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட சுத்தலாம். அதுல இருந்த சந்தோஷம் இங்க இல்லையே. பழைய சிந்தைகள், பழைய, அதான் பின்மாற்றமான ஜீவியம், பழைய வாழ்க்கை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பது. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, எகிப்திலே அடிமைப்பட்டாங்க, கத்துனாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க, நாங்க இப்படியாக நெருக்கப்படுகிறோமே, இவங்க எகிப்தியர் எங்களை ஒடுக்குகிறார்களே, எங்களை அடிமைப்படுத்துகிறார்களே என்று அவங்க கூக்குரலிட்டது நிமித்தம் தான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நினைத்தருளுகிறார். ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்கும் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறி அவரை விடுவிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க எகிப்திலேயே நல்லா இருந்திருப்போம். அது அடிமைத்தனத்துல வீடு, அங்க போன வெளிச்சத்தின் அருமை தெரியாது. அல்லேலூயா. பழைய வாழ்க்கை என்று நாற்றம் எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மேன்மையான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அதுல பாவம் இராது, அன்புள்ள ஒரு வாழ்க்கை, இரக்கமா இருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. ஆனா பழைய வாழ்க்கை என்பதுனா நாற்றம் எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பழைய வாழ்க்கை குறித்து அப்படியே சிந்திக்க கூடாது. இவர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. அங்கேயே நாங்க இருந்தப்ப நல்லா இருந்திருப்போம். எது அடிமைப்பட்டு போன அடிக்கிறத வாங்கிக்கிட்டு இருக்கிறதா ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு. அநேகர் அப்படித்தான், நிறைய பேர் வராங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, அந்த அந்த கொஞ்ச நாளுக்கு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பழைய வார்த்தை குறித்தே என்ன இருக்கும், சரி நம்ம அப்படி போலண்டா, அது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்து, இங்க வந்தா எதுவும் செய்ய முடியல, ரொம்ப கட்டுப்பாடா இருக்கிறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்ண சொல்றாங்க, நம்ம இங்க இருக்கிறத விட நம்ம என்ன பண்ணலாம், அங்கேயே போயிடலாம். பழைய வாழ்க்கை குறித்தே யோசித்து கொண்டிருக்கிற பின்மாற்றமான ஜீவியம். இதுதான் நம்ம இலக்கை அடையக்கூடாதபடி என்ன பண்றாங்க, அது தடையா இருக்கிற ஒரு காரியம். அநேகருக்கு எகிப்திற்கே போயிடுவாங்க, அடிபட்டாலும் பரவாயில்ல, பாவத்திலே இழப்பார்களும் பரவாயில்ல, குடியிலே இருப்பாங்க, இங்க இருக்கிறது எதிராக குடிக்க முடியல, அங்க போனா நம்ம குடிச்சு நம்ம இளைப்பாரி கொண்டிருக்கோம், அதான் சந்தோஷம். போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருப்பாங்க, விபச்சாரத்துக்கு அடிமையா இருப்பார்கள், விக்கிரக ஆராதனைக்கு அடிமையா இருப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு பிரியமா இருக்கும். அதனால என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் விட்டு விட்டு முன்னேற்றமான வாழ்க்கை போகாம என்ன பின்னோக்கி செல்லுகிறவர்களா இருக்கிறாங்க. கலப்பையின் மேல் கை வைத்தவன் என்ன பண்ணக்கூடாது, பின்னோக்கி பார்க்க கூடாது. நம்ம முன்ன வச்சுட்டோம் காலை, கிறிஸ்துவுக்காக நம்ம முன்னோக்கி, நம்ம பார்வையெல்லாம் முன்னோக்கி தான் போகணும், பார்வையெல்லாம் அந்த இலக்கை நோக்கி தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல பார்த்து நம்ம என்ன சந்தேகம், அவங்க வாழ்க்கை என்ன பண்ண, இலக்கை அடையக்கூட தடையா இருந்தது. ரெண்டாவது பின்மாற்றமான ஜீவியம், உலகத்தின் காரியத்தை தூக்கி எறியணும்,
உலகத்துக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே கிடையாது. இருளுக்கு வெளிச்சுக்கு என்ன பண்ணுது? சம்பந்தமே கிடையாது. நம்மள யாருங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளுக்கு நம்ம தகுதி இல்லாதவர்கள். நம்ம போகும்போது இருள் விலக, ஏன்னா வெளிச்சம் அங்க பிரகாசிக்கும். அந்த இருள் நம்ம என்ன பண்ண பற்றக்கூடாது. பழைய வாய்க்க குறித்தே நினைக்க கூடாது. எல்லாம் நல்ல அதிகார வேறல விட்டுட்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால இருளின் அதிகாரமே விலகி போ. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? வல்லமையுள்ள தேவன். அவருடைய பிள்ளைகளா இருக்க நாம எப்படிப்பட்டவங்க? வல்லமையுள்ளவர்கள். அல்லேலூயா. பாவத்தின்படி வாழ நம்ம கடனாளிகள் அல்ல. பரிசுத்தம் தான் நம்ம வாழ்க்கை. மூணாவது காரியம் என்னன்னா, அடுத்தது வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சந்தேகம், ரெண்டாவது பழைய வாழ்க்கை குறித்தே பின்மாற்றமான காரியத்தை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக முறுமுறுப்பு நம்ம எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். பாருங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க பொருத்தப்பட்டோம்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். அதே யாத்திராகமம் 17:3 இருக்கும், 14:2 இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமாகவும் ஊழியக்காருக்கு விரோதமாக நம்ம முறுமுறுக்க கூடாது. அது இஸ்ரவேல் இடத்துல இருந்தது. இது எதிர்மறையான ஒரு சிந்தனை. அவங்க என்ன பண்ணாங்க? எகிப்திலிருந்து வந்தவொடனே செங்கடலை ஆண்டவர் என்ன பண்ணார்? பிளந்து வழியை உண்டு பண்ணினா, அந்த வழியை பிளந்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு. வழி இல்லாத இடத்துல வழி உண்டு பண்ண உடனே சந்தேகப்பட்ட அவங்க எல்லாரும் என்ன ஆச்சு? ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த செங்கடலை பிளந்த ஒரே பாட்டு தான். ரொம்ப சந்தோஷமா பாடல் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நடனமும் ஆடி இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாராம், அதாவது வேதத்தை குறித்து வேதம் சொல்வது அநேக விதத்தில் கொஞ்சம் பொய்யா இருக்கிறது அப்படின்னு ஒரு தரப்பு, இன்னொரு தரப்பை வேதம் சொல்வதெல்லாம் சரி அப்படின்னு ஒரு தரப்பு. ஒருத்தர் சொன்னாராம், என்ன பண்ணாராம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தது உண்மைதான், ஆனா அவங்க செங்கடலை பிளந்தாங்கன்னு சொல்றாங்க, அது நாங்கள் ஒத்துக்க முடியாது. அப்போ அவங்க செங்கல்ல அவங்க கடந்து போனது உண்மைதான், ஆனா கடந்து போகும்போது அந்த தண்ணி எவ்வளவு இருக்கான்? கணுக்கள் முழந்தாள் அளவு தான் தண்ணி இருந்துச்சு, அதனால தான் அவங்க கடந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாராம். உடனே இதுக்கு எதிர்த்தரப்பு அவர் வந்து சொன்னாராம், இவர் சொல்வது போல அது உண்மையாக இருந்தாலும் செங்கடலை பிளந்தது பிளக்கலன்னு வச்சுக்கோம். ஆனால் வசனம் பிளந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் சொல்கிறாரு பிளக்கலை, அது என்ன முழங்கால் அளவு தான் தண்ணி இருந்துச்சு, அதனால என்ன பண்ண கடந்து போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், நடந்து போயிட்டாங்க. ஆண்டவர் அற்புதம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அவர் சொல்வதை நாம் எல்லாம் உண்மையாக கூட வைத்து கொள்ளலாம். சரி, அது ஒரு அற்புதம் இல்லை, அதை விட்டுருங்க, அற்புதமே இல்லை, விட்டுருங்க. ஆனால் அதே முழந்தால் தண்ணிலேயே எகிப்தின் சேனைகளை, அந்த ரதங்களை முழங்கா தள்ளிலேயே மூடி சாகடிச்சார்ப்பா, அதுதாங்க அற்புதம்னு சொன்னாங்க. அல்லேலூயா. சரி, அது வேணா அற்புதம் இல்லை, அப்ப அந்த முழங்கால் தண்ணிலேயே அவங்களை சாகடிச்சார்ல எகிப்தியரை, அதுதான் அற்புதம். ஆண்டவர் செய்ய நினைத்தது என்ன பண்ண தடைப்பட, ஆண்டவர் வல்லமையான காரியத்தை செய்கிறவர். ஆண்டவர்கள் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல அவங்க அந்த செங்கடலை கடந்து போனவர் ஒரே பாட்டு எல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவர் மகத்துவத்தை சொல்லி பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. நம்ம கூட அப்படிதான்.
ஒரு அற்புதம் நடந்த நமக்குள்ள ஒரு பாட்டு வரும், ஒரு சந்தோஷம் வரும், நிறைய பேர் நம்ம விஷ் பண்ணுவோம், அநேகருக்கு ஒரு அந்த நொடிப்பொழுது ஒரு சந்தோஷம் நமக்கு கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இஸ்ரேல் அப்படிதான் போனாங்க. கடந்து போன ஒரு 3 நாள் கழித்த உடனே வனாந்தரமான ஒரு இடத்துல தண்ணி தாகம். அப்ப தண்ணி தாகம் எடுக்கும் பொழுது அப்புறம் அந்த மாறா இருக்கிற இடத்துக்கு போயிடும். தண்ணீர் வந்து கசப்பு நிறைந்த ஒரு இடம், அந்த இடத்துக்கு மாறான்னு பேர் வச்சு. அதனால என்ன பண்ணாங்க, அந்த கசப்பா இருக்கிற அந்த தண்ணி நிமித்தம் மோசை விட என்ன பண்ணாங்க, முறுமுறுக்க ஆரம்பித்துட்டாங்க. இந்த கசப்பான தண்ணி கொடுக்க என்ன கொண்டு வந்தீங்க, நாங்க தாகத்துல சாகறதா அப்படின்ற மாதிரி. ஊழியக்காரருக்கு விரோதமாக முறுமுத்தால் அது யாருக்கு விரோதமாக இருக்குது, தேவனுக்கு விரோதமாக செய்யறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். அதான் அப்ப என்ன பண்றாங்க, அவர் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா காரியத்தை அப்படியே தொண்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காரியத்திலும் மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டிருக்க. ஆண்டவர் சொல்லுவாரு, அவங்க உங்களை முறுக்கல, அது மோசே சொல்லுவாரு, நீங்க எனக்கு விரோதமாக இல்ல, நான் வந்து அதுக்கு தகுதி அல்ல, நீங்க தேவனுக்கு விரோதமாக தான் முறுமுறுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திக்கொண்ட சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஊழியக்காருக்கு விரோதமாக நம்ம சொல்றோம் ஒரு முறுமுறுப்பு வரணும், என்னத்தை ஜெபம் பண்றது. நான் டெய்லி என்ன பண்றேன், நான் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வந்துகிட்டு தான் இருக்கிறேன், சொல்ற மாதிரி ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனா என் வேதந்து விடுதலை இல்லையே. கடன் பிரச்சனை, கடன் மேல கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன். என் புருஷன் திருந்துற மாதிரி இல்லை, என் மனைவி திருந்துற மாதிரி இல்லை, நான் வந்து இன்னும் பண்ண ஆசீர்வாதமே இல்லை, ஒரே கடன் தான், ஒரே பிரச்சனை தான், நான் கூட குடும்பத்துல சந்தோஷமே இல்லை. என்னத்தை போய் என்னத்தை பிரசங்கம் பண்றாரு அவர், என்னத்தை வந்து பாட்டு பாடுறாரு அவர் அப்படின்ற மாதிரி ஊழியக்காருக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அப்ப அந்த முறுமுறுப்புதல் என்ன ஆகுதுன்னா, எதுக்கு ஆடுதுன்னா, நம்ம தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைத்த அந்த திட்டம், அந்த இலக்கை அடையக்கூடாதபடிக்கு தடையா எதிர்க்க முறுமுறுப்பு. அப்ப அந்த முறுமுறுப்பு இஸ்ரவேல் ஜனங்கத்துல இருந்து இவங்க கானான் தேசத்தில் பிரவேசம் பண்ணா இல்ல, பாதிலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கை தொடங்கி இருக்கிற நமக்கு, நம்ம எந்த சூழ்நிலை என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. பெற்ற பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா, சோத்திரம் சொல்லிட்டு போய்க்கினாருங்க. எதுவா இருந்தாலும் தேவன் மேல் நம்பிக்கையா இருந்து நீங்க என்ன பண்ணாங்க, போய்கிட்டே இருக்கணும். எந்த விதத்தில் முறுமுறுக்க கூடாது, எந்த விதத்திலும் என்ன பண்ண, வாய் திறந்து நீங்க எதுவும் பேசக்கூடாது. வாய் திறந்து பேசக்கூடாது, எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதாவது தவறான காரியத்தை நீங்க பேசி நீங்க சுயத்தை சார்ந்து முடிவு எடுத்துறாதீங்க. ஏன்னா இஸ்ரவேல் கூட்டத்தில் அப்படிப்பட்ட காரியம் இருந்தபடினாலே அவங்க என்ன பண்ண முடியல, தேவன் அந்த நிர்ணயித்த அந்த கானான் தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதம் தேசத்துல பிரவேசிக்க கூடாமல் பாதியிலே அழிந்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். அதனால முறுமுறுப்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. எதிர்மறையான சிந்தனைகள், முதல்ல என்னது, சந்தேகம், இரண்டாவது பின்மாற்றமான காரியம், மூன்றாவதுங்க முறுமுறுப்பு, நான்காவது விக்கிரக ஆராதனை. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் அதுல 1-4 வாசிங்க. யாத்திரா 32 1-4. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த
பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். பாருங்க எப்படி நடந்துச்சு. எகிப்திலிருந்து யாரு கொண்டு வந்தது? ஆண்டவர் தான் கொண்டு வந்தார். ஏன்னா அவங்க எல்லாம் வேணும்ன்றதுக்காக, அவங்க தேசத்துல போய் நல்லா பள்ளிக்கு பெருக வேண்டும் என்பதற்காக, அவர்கள் எல்லாம் சாட்சியா வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் கொண்டு வந்தாரு. ஆனா இப்ப என்னன்னு கொஞ்சம் டிலே ஆன உடனே இவங்களுக்குள்ள மனப்பாங்க எப்படி போகுதுங்க, உடனே உருவத்தை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. விக்கிரக ஆராதனை என்பது ஒரு சிலையோ ஒரு படத்தையோ ஒரு உருவத்தையோ உருவாக்குறது, அதை நம்புறது. ஒருவேளை விக்கிரக ஆராதனை என்பது நம்ம என்ன பண்ண, தேவனுக்கு நிகராக நம்ம எதை வைக்கிறோமோ அது விக்கிரக ஆராதனைன்னு சொல்லப்படுகிறது. அது பணமா கூட இருக்கலாம், இல்ல நகையா கூட இருக்கலாம், அது சொத்தா கூட இருக்கலாம், இல்ல பிள்ளைகளா கூட இருக்கலாம், இல்ல வேலையா கூட இருக்கலாம், இல்ல ஒரு தொழிலின் எஜமானா கூட இருக்கலாம், ஒரு சினிமா நடிகரா கூட இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம். தேவனுக்கு நிகராக நம்ம யாரை மேன்மைப்படுத்துகிறோமோ அது விக்கிரக ஆராதனையாக மாறப்படுகிறது. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு உருவத்தை தேடுறாங்க. அவ்வளோ தூரமாக அவ்வளோ அற்புத அடையங்களை செய்து ஆண்டவர் எல்லாவற்றையும் கொண்டு வராரு. தண்ணி இல்லாப்போ கண்மலை பிளந்து தண்ணி கொடுக்கிறாரு. இறைச்சி வேணும் என்பதற்காக என்ன பண்ண, காடையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்புறம் மன்னாவை கொடுக்கிறாங்க பிழைக்கணும் என்பதற்காக, சாப்பிட வேண்டும் என்பதற்காக. எதிரிகள் வரும்போது எதிரி ஆண்டவர் நொறுக்க போடுறாரு, அவங்களுக்காக யுத்தம் பண்றாரு, எல்லாவற்றையும் செய்யறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த விட்டுட்டாங்க. ஆண்டவர் விட்டு என்ன பண்ண, எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்றாங்க. நமக்காக எதெல்லாம் உண்டு பண்ணிடுறோமோ, தேவனுக்கு நிகராக நம்ம வைக்கிறோமோ அதெல்லாம் என்னதுங்க, விக்கிரக ஆராதனை. நமக்குள்ள இருக்கக்கூடாது. எந்த விதத்திலும் தேவனுக்கு நிகராக யாருமே இருக்கக்கூடாது. அது தாயா இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு நிகராக யாரையுமே நம்ம என்ன பண்ண, ஈக்குவல் பண்ணக்கூடாது. அவர் உயர்ந்த இடத்துல இருக்கிறவர். அல்லேலூயா. வசனம் சொல்லுங்க, வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படும். அவ்வளவு பெரிய தேவன், பெரிய தேவன் அவர். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமக்காரனராம். இந்த உலகத்துல அவருக்கு நிகரான நாமம் ஒன்று கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தேவாதி தேவனைத்தான் நமக்கு தெய்வமாக நம்ம கொண்டு இருக்கிறோம். நாம எல்லோரும் நேசிக்கணும், எல்லோருக்கும் அன்பு செலுத்தணும், அது உண்மைதான். எல்லா மனிதர்களும் பிரித்து பார்க்காமல் எல்லோரும் அரவணைத்து செல்லுகிற ஒரு பிள்ளைகள் நம்ம இருக்கணும், அது உண்மைதான். வேலையை நேசிக்கணும், தொழிலை நேசிக்கணும், எல்லாவற்றையும் நம்ம கனப்படுத்துறதா இருக்கணும். தாயின் தகப்பனை கன பண்ண வேண்டும், பிள்ளைகளை நம்ம மதிச்சு நடக்கணும், பிள்ளைகளை என்ன பண்ணணும், பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தணும். பிள்ளைகள் வேண்டும், சொத்து வேண்டும், பணம் வேண்டும், நண்பர்கள் வேண்டும், எல்லாமே வேண்டும் தான். ஆனா தேவனுக்கு நிகர் அவர்கள் எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. அது பிரதமரா இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தின் அதிகாரம் படுத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தேவனுக்கு நிகரானவர்களே யாரும் ஒருவரும் கிடையாது. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் எல்லா நாமத்திலும் மேலான நாமக்காரன். அல்லேலூயா. அப்ப எதுவுமே என்ன பண்ற, எதுவுமே நிகர் கிடையாது. அதனால நாம என்ன பண்ணணும், எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு நிகராக எதையும் வைக்க கூடாது. பணம் வருதுன்னா பணம் முக்கியம் ஓடக்கூடாது, நகையை நம்ம மேன்மைப்படுத்தக்கூடாது, சொத்தை நம்ம மேன்மைப்படுத்தக்கூடாது, வீட்டை நம்ம மேன்மைப்படுத்தக்கூடாது, எதையுமே மேன்மைப்படுத்தக்கூடாது, படிப்பையும் மேன்மைப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் கொடுக்கிற ஆண்டவரை மாத்திரம் மேன்மைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நீர் கொடுத்த தொழிலுக்காக சோத்திர ஆண்டவரே, நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக சோத்திர ஆண்டவரே, நீர் கொடுத்த வேலைக்காக சோத்திர ஆண்டவரே. தேவன் கொடுத்தது. ஆமென். அதற்காக தான் ஆண்டவர் கை கால்களை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு இடம் போகணும்னா பார்க்கிற கண்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பகலை ஆள வேண்டும் என்பதற்காக சூரியனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சூரியன் நமக்கு தேவனுக்கு நிகர் கிடையாது.
நமக்கு மரம் செடி வேண்டும் என்பதற்காக, காற்றுல வர வேண்டும் என்பதற்காக அந்த மரம் செடியை கொண்டிருக்க மரம் செடி தெய்வம் அல்ல. அல்லேலூயா. அதெல்லாம் உருவாக்கினவர் தான் தெய்வம். அல்லேலூயா. சகலத்தை உருவாக்கின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை எடுத்து அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 4 காரியங்கள் அவங்க இலக்கை அடையக்கூடாதபடி தடையாக இருந்தது. பாதியிலே முடிந்து போன வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை துவைக்கணும்னா நம்ம எப்படியாக இருக்கணும்? அந்த இலக்கை முடியப்பட வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். யார் சொன்னது? பவுல் சொன்னாரு. போராட்டம் வந்துச்சு, ஆனாலும் தேவன் என்னை குறித்த அவர் திட்டத்தை நான் முடித்தேன்னு சொன்னார். அல்லேலூயா. நம்ம முடிக்கணும். இந்த 4 எதிர்மறையான காரியங்கள், ஆனா நமக்குள்ள இருக்க வேண்டிய காரியம் என்ன என்பதை நாட்களை பார்த்து நம்ம முடித்து நம்ம ஜபத்தோடு நம்ம கடந்து போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார், விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நிச்சயமாக செய்வார். தேவையில்லாத எதிர்மான சிந்தனைகள் தூக்கி குப்பையில போட்டுருங்க. இது தேவையில்லை. நமக்கு இருக்கக்கூடிய தகுதி இல்லாத ஒரு காரியங்கள் இது. அல்லேலூயா. தகுதியான காரியங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டும். எடுத்து வாசிக்கலாம். யாத்திரகம் 14ஆம் அதிகாரம், அதில் 14வது வசனம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்பிக்கை முதல்ல நம்ம கிட்ட இருக்க வேண்டியது என்னங்க? நம்பிக்கை. அட, எகிப்துல இருந்த என்ன இவ்வளவா நடத்தி வந்த ஆண்டவர் இந்த செங்கடலை பிளக்க மாட்டாரா? சிங்கடல வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ண மாட்டாரா? உண்டு பண்ணுவார். அவ்வளவு ஒரு தேசத்தையே அசைக்க பண்ணின ஆண்டவர் எனக்குன்னு வைத்த அந்த கானான் தேசத்தை அவர் கொடுப்பார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா அதை நிறைவேற்ற முடிப்பார். ஆமென். அந்த நம்பிக்கை இருக்கணும் நமக்குள்ள. என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை தனிமையா கூட இருக்கலாம். நீங்க தனிமையா இருந்து உங்களுக்கு விரோதமாக எத்தனை லட்சங்கள் ஜனங்கள் வந்தாலும் சரிங்க, யார் வந்தாலும் சரி, எத்தனை கோடான கோடி ஜனங்கள் பல தேசங்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும் சரி, நம்மை கொண்டு ஒரு தேசத்தை அசைக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அது எத்தனை பேர் கோடிக்கணக்கான பேர் எழும்பினாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து அதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் துவங்கிட்டீங்கல்ல, ஆண்டவங்களுக்கு நடத்திட்டார் இல்ல, உங்களை அந்த பாவத்துல விடுதலை கொடுத்தார் இல்லையா, அந்த உலகத்தின் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்துட்டார் இல்லையா, அப்ப அவ்வளவு நம்ம பிரிச்சு எடுத்திருக்கிறாரு, ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிக்கப்பட்ட நம்ம நிச்சயமாக என்ன பண்ணுவாரு? நம்மை அந்த பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்ம விடவே மாட்டார். அல்லேலூயா. அதற்காக தான் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆவியானவர் நம்ம நடத்தி செல்லுவார். நிச்சயமாக அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக செய்வாரியா. வசனம் சொல்லு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம வேண்டும் என்பதற்காகத்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன்னா மரணத்துக்கு தகுதியா இருந்த நம்மை அந்த மரண வாசலை அடைத்து, பாதாளத்துக்கு போக வேண்டிய நம்மை அந்த பாத வாசலை அடைத்து, பரலோக தகுதி இல்லாத நம்மை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தினார். அல்லேலூயா. நம்ம வேண்டும் என்பதற்காக நம்ம மேல எவ்வளவு ஒரு அன்புள்ள தெய்வமா இருக்கிறார் பாருங்க. அப்ப நம்ம வேண்டும் என்பதற்காக இவ்வளவு காரியத்தை செய்த ஆண்டவர் மற்ற எல்லாத்தையும் செய்ய மாட்டாரா? செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் வந்தாலும் சரி, அதிகாரம் உள்ளவர் எனக்கு விரோதமாக வந்தாலும் சரி, என்னை கொண்டு செய்ய முடிக்க வேண்டியதை நிச்சயமாக முடிப்பார். ஆமென். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்ய எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அந்த விசுவாசம் இருந்துகிட்டே இருக்கணும். பிரச்சனைகள் வருது, அதை பத்தி கவலைப்படாதீங்க. நடக்க முடியாத சூழ்நிலை, இனி அவ்வளவுதான்ற மாதிரி சூழ்நிலை வரும், கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒரு லேசான காரியம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யுத்தம். வசனம் சொல்லுது, உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம் உங்களுக்குள்ள இருப்ப பெரியவர். எத்தனை பேர் விசுவாசி? எனக்குள்ள இருக்க பெரியவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு உங்களை சின்னவர் போல தெரியலாம், ஆனா உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா. சிறியவனை கொண்டு அவர் பலத்த கிரிகளை செய்கிறவர். சிறியவனை கொண்டுதான் அவர் என்ன பண்ணுவாரு? இந்த தேசத்தில் ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட கல்லை கொண்டுதான் என்ன பண்ணுவாரு? பலத்த கிரிகளை செய்ய மூளைக்கு தலைகளாக மாற்றிடுவார். அந்த நாட்களை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கோலியாத்து மிரட்டல் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. போர் திறமையானவர்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. ராணுவ வீரர்களை பயந்து ஓடுறாங்க. அவன் பேச்சு கேட்க முடியல, முகத்தை கூட பார்க்க முடியல. ராஜா எல்லாம் பயந்து கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நிக்க முடியல, எதிர்த்து நிக்க முடியல. பேச்சை கேட்டாலே பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். யாருங்க? ராணுவ போர் தளபதிங்க, போர் சேவகர்கள். ஒரு ராணுவத்தாரே பயந்து ஓடிக்கொண்டிருங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆக்ரோஷமா வந்து நிக்கிறான். யாருங்க? கோலியாத்து நிக்கிறான். தேசத்தை அடிமைப்படுத்தணும், நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமை ஆகணும். அவன திட்டமே அதுதான். பிசாசோட திட்டம் தேசத்தை அடிமைப்படுத்த வேண்டும். மதத்தினாலும் ஜாதியினாலும் எல்லாத்தையும் அடிமைப்படுத்த வேண்டும். மக்களை பாவத்துக்குள்ளே அடிமைப்படுத்த வேண்டும். மக்கள் விக்கிரகத்தின் பிடியில மாட்டிக்கொள்ள வேண்டும், அசுத்தத்திலே மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று அவன் என்ன பண்ணுவான்? இப்படியாக அடிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் பிசாசுடைய திட்டம். அப்ப அந்த கோலியாத்து சொல்றான், நீங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? நீங்கள் எல்லோரும் எனக்கு அடிமையாக வேண்டும். அப்ப தேசத்தை அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க. அந்த அடிமைப்படுத்துறது இருந்து ராணுவத்தால ஒண்ணும் முடியல. அப்ப இவங்களை வீட்டை யாரை கொண்டு வராருன்னு பார்த்தோம்னா, யாரை கொண்டு வர? ஒரு ஆடு மேய்த்து கொண்டு வர ஒரு மனுஷனை கொண்டு வர்றார். அவன் தாயின் தகப்பால கைவிடப்பட்ட ஒரு மனுஷன். ஆடு மேய்த்து கொண்டு வர அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணி கொண்டு வராரு. எங்கே ஒரு மூலையில எங்க இருக்கிறாங்க? ஒரு வனாந்தரத்தில் ஆராதித்து கொண்டு இருக்கிறார். ஏதோ ஒரு மூலையில் யாருக்கு தெரியாமல் தேவனை ஆராதித்து கொண்டு வர பாத்திரம். அது ஆண்டவருக்கு பிரியமா இருந்தபடினால இந்த கோலியத்தை வீழ்த்தத்துக்கு யாரை கொண்டு வராருங்க? அந்த ஆடு மேய்த்தனை கொண்டு வராரு. பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. சேனைகள் தடது பாத்தீங்கன்னா, அந்த ராணுவத்தால் முடியாததை, ராஜாக்களால் முடியாததை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கொண்டு கோலியத்தை முறியடித்தார் என்பதை வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களை கூட ஆண்டவர் இந்த தேசத்தை அடிமை கொள்ளும்படியே பிசாசன் வகை தேடி கொண்டிருக்கிறான். அவன் அடிமைத்தனமை பிசாசானவன் என்ன பண்ண எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறான். தேசத்தை எப்படி அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதிகாரம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. எல்லா அதிகாரத்தை அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. அநேக தேச மக்கள் பயந்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த அதிகாரம் உள்ளவர்கள் வீழ்த்தும்படியாக ஆண்டவர் இந்நாட்கள் யாரை தெரிந்து கொள்ள போறா தெரியுமா? அபிஷேகம் மட்டும் உங்களையும் என்னையும் தான் தெரிந்து கொள்ள போகிறார். அல்லேலூயா. நம்மை கொண்டு தாங்க பிசாசை வீழ்த்த போறாரு, அதிகாரம் உள்ளவர்கள் வீழ்த்த போறாரு. நம்முடைய முழங்கால் நம்ம எதற்காக ஆண்டவர் நம்ம சிருஷ்டித்தாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். எங்க ஒரு மூடு நம்ம ஜெபம் பண்ணிங்கிறோம் இல்லையா? யாருக்கும் தெரியாம நம்ம துதித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? யாருக்கும் தெரியாது எங்கோ ஒரு மூலையில மறைவிடத்துல ஆராதம் பண்ணி கொண்டு இருக்கிற இல்லையா? நம்மை கொண்டுதான் பிசாசின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்க போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை எப்போதும் கர்த்தர் மேல இருக்கட்டும். நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும்? கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். எதற்கும் பயப்படக்கூடாது. செங்கடலாக இருந்தாலும் சரி, அது எரிகோ கோட்டையாக இருந்தாலும் சரி, அது யோர்தானாக இருந்தாலும் சரி, எந்த தேசமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை கொண்டு செய்த நினைத்ததை நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆமென். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். முதல்ல நம்ம கூட இருக்க வேண்டிய காரியம் என்னங்க? நம்பிக்கை. தடை வந்தாலும் கவலைப்படாதீங்க. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நிறைவேற்ற வல்லவர். என்னை கொண்டு அந்த கரையில சேர்க்கணும்னா நிச்சயம் சேர்ப்பார். அது என்ன தடை வந்து அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஏன்னா அவர் சொன்னவர் என் கூடவே வந்துகிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த காரியம், முன்னேறி செல்ல வேண்டும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 14. யாத்திராகமம் 14 15. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீங்க ஏன் முறையிட்டு கொண்டிருக்கிறீங்க?
நீங்க ஏன் செங்கடல் எதிர்த்து நிக்குதுன்னு முறையிட்டு இருக்கிறீங்க, தடையா இருக்குது, ஏன் என்கிட்ட முறையிட்டு இருக்கிறீங்க? நான் என்ன சொன்னனும் என்ன பண்ணுங்க, அதை மனதில் நிறுத்தி கொண்டு என்ன பண்ணுங்க, நீங்க புறப்பட்டு போற வழியை பாருங்க. அல்லேலூயா. முன்னேறி செல்வதற்கு வழியை பாருங்க. நம்ம கிட்ட பின்மாற்றமான வழி அல்ல, முன்னேறி செல்வதற்கான வழியை நம்ம தேட வேண்டும். ஜெபம் ஒரு 10 நிமிஷம் பண்றோமா, 20 நிமிஷமா மாத்துங்க. அரை மணி நேரம் பண்றோமா, 1 மணி நேரமா மாத்துங்க. துதி ஆராதனை சொல்லுங்க, 1000 சோத்திர பலி தினமும் சொல்லுங்க. நல்லா ஆராதனை தனிமையா போயிட்டு வனாந்தரமா இடத்துல நல்லா ஆராதிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. நம்ம எப்படி பண்ணணும், முன்னேற்றுங்க. அடுத்த அளவுக்கு ஆண்டவர் கூட நெருங்கத்தக்க வழியை தேடுங்க. நம்ம என்ன பண்ண, அதற்கான வழி அடுத்த அளவுக்கு அந்த தடை இருக்குது. நான் என்ன பண்ணுவோம், நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உபவாசத்தை போடுங்க. ஒரு நாள் உபவாசம் பண்ணலையா, 3 நாள் போடுங்க. ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த கானான் தேசத்துல சேர்க்கிறவர்க்க விட மாட்டார். அதற்கான வழியை நீங்க செய்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? முன்னேறத்துக்கான வழி, முன்னேறி செல்வதற்கு வழியை நாம் தேட வேண்டும். முதல்ல என்ன, நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். என்ன சொல்லுங்க, நம்பிக்கை. இரண்டாவது, முன்னேறி செல்ல வேண்டும். அடுத்தபடியாக 3வது காரியம் நமக்குள்ள இருக்க வேண்டியது கேட்கணும். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் அதனோட 5வது வசனம், தேவ வார்த்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. ஆமென். பூமி எல்லாம் யாருதுங்க? கர்த்தருடையதா இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும், தேவையில்லாதவளா கேட்கறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ண, நம்ம செவி யாருக்கு கொடுக்கணுமா, கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த நாட்களை எத்தனை பேர் நீங்க செவி கொடுத்துக்கிறீங்க, எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க ஆண்டவர் வார்த்தையை? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால தான் உங்களை சரியான, நீங்க தடைப்பட்ட நிக்கிறீங்க பத்தியா, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீ யோசித்து நீங்க முன்னேற முடியாமல் தடைப்பட்டு நிக்கிறீங்க பத்தியா. அதனால அந்த தடையை நீக்கி ஆண்டவர் உங்களை முன்னேற்றமான பாதைக்கு செல்வதற்காகத்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம கேட்கிறவர்களா இருக்கணும். நம்ம கேட்டு, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது, இப்படிப்பட்ட தடைகள் இருக்கிற, நாங்க என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்படி கேட்கும்போது ஆண்டவர் வழியை சொல்லுவார், ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் பேசுகிற தேவனா? ஆமென். அல்லேலூயா. நம்ம தேவையில்லாத கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆலோசனை எல்லாம் உலகத்தார போய் கேட்டுன்னு இருப்போம். குடிகாரனா இருப்பான், அவங்கள போய் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். அவன் போதை பொத்துக்கு அடிமையா இருப்பான், அவனை போய் கேட்டுக்கிட்டு இருப்போம். அவங்க சொல்லுவாங்க ஆலோசனை, என்ன பண்ண போய் பஞ்சாங்கம் பாரு, கைரேகை பாரு, நீ என்ன பண்ணு, பில்லி சுனத்துக்கு போங்க, நீ விற்கிறக்கு அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த கேட்கறதுல இல்ல, நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் என்ன பேசுகிற, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும். தாவீதை எடுத்துக்கிட்ட அழகா எப்பவுமே கேட்டுதான் செய்கிறவரா இருந்தாரு. அவர் கேட்காம செஞ்சுட்டா பல விளைவுகள் அவர் தந்தித்தாரு. அதனால ஒவ்வொரு நிமிடம் கேட்பாரு, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும். இந்த அமெரிக்கரை எங்க பிள்ளைகள்லாம் கொண்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்ணணும், போ நான் உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்குது, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல. ஆண்டவர் வார்த்தை கேட்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தெய்வ வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா இருக்கணும். கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட காரியத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக 4வது காரியம், அடுத்தது பார்த்தா அதே யாத்திராகமம் 19:5, உபாகமம் 6:6 யாத்திரம் 19:5 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. என்ன சொல்லப்படுறதுன்னா, ஃபர்ஸ்ட் கேட்கிறவர்களா மாத்திரம் அல்ல, நம்ம என்ன அதை கை கொள்ளுவர்களா இருக்கணும். கை கொள்ளுவர்கள்னா யாருங்க? கீழ்ப்படுகிறவர்கள். அல்லேலூயா. நம்ம 4வது காரியம் நம்ம கிட்ட இருக்க வேண்டியது கீழ்ப்படிதல். ஃபர்ஸ்ட் என்னது? நம்பிக்கை. 2வது முன்னேறி செல்லணும். நம்ம
அதற்கான வழியை தேடணும். மூன்றாவது தெய்வ வார்த்தையை கேட்கணும். நாலாவது எப்படியாக இருக்கணுமா, நம்ம கீழ்ப்படின அந்த வார்த்தையை கேட்பது மாத்திர அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம இந்த கொடுத்த வார்த்தை நம்ம என்ன பண்ணோம், போயிட்டு போய் தியானிக்கணும். ஆண்டவரே எனக்கு தேவையில்லாத எதிர்மறையான சிந்தனைகள் இருக்குது, அதெல்லாம் இருந்தா என்ன பண்ண நான் அந்த நிர்ணயித்த அந்த இலக்கை நான் அடைய முடியாது. அதனால என்ன பண்ண போறேன், நேர்மறையான சிந்தனை எனக்குள் வரட்டும். ஆண்டவரே நான் எந்த சூழ்நிலை நம்பிக்கை இழக்க கூடாது. ஆண்டவரே நான் முன்னேற்றமான வழியை காண எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஆண்டவரோட வார்த்தையை கேட்க, ஆண்டவர் சத்தத்தை கேட்க எனக்கு கிருபைகளை கொடுங்கப்பா. அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கேட்கிற அனுபவத்துக்குள்ளாக நடத்தி செல்லுங்க ஆண்டவரே என்று சொல்றது மாத்திரமல்ல, அவர் பேசினார்னா அதை கேட்டு என்ன பண்ண கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம கீழ்ப்படிந்து போகும்போது தான் எந்த காரியத்திலும் நம்ம என்ன பண்ண முடியும், அதற்கான பலனை பார்க்க முடியும். பேதுரு பிரயாசப்பட்டு வலை போட்டு பிடித்த ஒன்றும் அகப்படலை. ஆனா ஆண்டவர் அப்ப நீ அங்க போய் என்ன பண்ணு, வலையை போடு. நாங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸால் நாங்க போட்டு எங்களுக்கு கிடைக்கல, சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணாரு, போட்ட உடனே என்ன பண்ண வலையை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை பிடித்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் நம்ம பிரமிக்கத்தக்க விதத்தில் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மளே பிரமித்து போயிடும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதம் கூட நமக்கு தேடி வரும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியம் கீழ்ப்படிதல். நேர்மறையான சிந்தனைகள் நமக்குள் இருக்க வேண்டும். எல்லோரும் எழுந்து நிற்போமா இந்த நாட்கள்ல. ஆண்டவரே நான் இலக்கை அடையணும். ஆண்டவரே